எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் நோட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேல வந்து சென்னையில் தான் இந்த வேலையே. ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சென்னையில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 22/5/2024 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதோட எண்ட் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 21/6க்குள்ள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கணும் அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு. இந்த ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 670 வேகன்சி இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தான். கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெல்டர்ஸ், ஃபிட்டர்ஸ், மிஷினிட்டு, இந்த மாதிரி வந்து ஒரு 6 விதமான கேட்டகரியில வந்து பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வாரியா வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வந்து வேகன்சி வந்து அலவன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சவங்களுக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஷருக்கு. ஓகேங்களா? ஸோ 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐடிஐ முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக் மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுதான் போகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது கூட வந்து +2 முடிச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் கோர்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனாக்கா ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டர்ஸ், வெல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 10th முடிச்சிருந்தா போதும். எதனா வந்து குரூப்பில் வந்து 12th முடிச்சிருந்தா போதும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரோக்ராம் அண்ட் சிஸ்டம் அட்மின் அசிஸ்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடிஐ முடிச்சவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மிஷினிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் வந்து 10th முடிச்சிருந்தா போதும். அதில் 50% வந்து இருந்தாலே போதும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. +2ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் குரூப் எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்படி இல்லைனாக்கா அதுக்கு +2க்குரிய ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பெயிண்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து +2 முடிச்சிருக்கணும், 10th முடிச்சிருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 50% மார்க் இருக்கணும். அப்படி இல்லை +2 முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெல்டர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும், அதில் 50% மார்க் இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா +2 முடிச்சிருந்தா போதும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்டி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th முடிச்சிருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த கோர்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 21/6 தான் லாஸ்ட் தேதி. ஸோ அன்னைக்கு 5 மணிக்குள்ள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ICF வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ pb.icf.government.in இந்த வெப்சைட்ல தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து தயார் பண்ணி வைக்கணும். அது என்ன டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னேச்சரும் நீங்கள் வந்து தயார் பண்ணிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா 200 KB இருக்கணும். ஸோ அது வந்து JP இல்லை பார்த்தீங்கன்னா JPEG இந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும். ஸோ இதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே? ஸோ அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பாஸ்வேர்டாக இருக்கும். ஸோ உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees மட்டும்தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா SC STக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 rupees வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரீஃபண்ட் சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 rupees கட்டிட்டீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கார்டு வந்து அவங்க வந்து திருப்பி கொடுக்க மாட்டாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டோ, இமெயிலோ, ஃபாக்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எதனா வந்து கையில் கொடுக்குற மாதிரியோ எதுவுமே நாங்கள் வந்து ரிக்குவயர்மெண்ட் பண்ணலைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணது ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SMS வழியாக வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எலிஜிபிளா இல்லை வந்து செலெக்ஷன் ஆகிட்டீங்களா, ஸோ எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் இந்த வெப்சைட்டில், ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட் ஆர் செலக்டட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SMS மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே? ஸோ ஒன்ஸ் இது வந்து ரிசீவ் ஆகிட்டுனா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த இடத்துக்கு சொல்கிறாங்களோ அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். அப்படி எல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுபடி நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து வேலை கிடச்சிரும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 10th 12th முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் இது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணி பாருங்கள். அதுவும் நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பயன்படுத்திங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.